ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஈவினிங், இல்லை ஒரு ஃபேமிலி பிக்னிக் அல்லது ஒரு சூப்பரான ஒரு அக்கேஷனாக கூட இருக்கலாம். அன்னைக்கெல்லாம் பார்பிக்யூ பண்ணுறதுன்றது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான விஷயங்களை மட்டும்தான் கவர் பண்ணுவோம். அதனால தான் இந்த பார்பிக்யூ ஸ்டைல் சூப்பரான ரெசிபீஸை இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மீட்டை நல்லா மேரினேட் பண்ணி பார்பிக்யூ பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக பேன் ஃப்ரைடோ ஆயில் ஃப்ரைட் ஃபுட்ஸோ ஆயில் ஃப்ரைட் சிக்கனோ மீட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோவா இஷ்டம் இருக்காது. ஏன்னா பார்பிக்யூ பண்ணி சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க போகிற கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது சார்கோல் கிரில். ஏன்னா சார்கோல் கிரில் கேஸ் கிரில்ஸ் மாதிரி நமக்கு அந்த ஒரு கெமிக்கல் ஃபியூம் ஸ்மெல் இருக்காது. அதே மாதிரி நம்ம நல்ல ட்ரெடிஷ்னலாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சார்கோல் கிரில்ஸில் தான் அந்த எஃபெக்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற சார்கோல் பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் கவர் பண்ண வீடியோவில் சொன்ன மாதிரி குவிக் இக்னைட்கான சார்கோல் தான். அதே நேரத்தில் நம்ம லிக்விட் ஃபியூவல் யூஸ் பண்ணலை. நம்ம கேஸை அவாய்ட் பண்ணதே அந்த கெமிக்கல் ஃபியூம்ஸ் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான். அதனால் நம்ம இக்னைட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் வச்சு தான் இக்னைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இக்னைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குவியல் மாதிரி நம்மளோட சார்கோல் பிட்ஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நடுவில் பேப்பர் சொருகிட்டு இக்னைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் எல்லா இடத்துலையுமே அந்த ஃபயர் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சார்கோலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சார்கோலில் நல்லா அந்த ஃப்ளேம் எல்லாம் போயிட்டு அந்த கங்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மீட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணால் அது அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும். அப்போ தான் நமக்கு ஃபயர் நல்லா செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபிஷ்ஷோ இல்லை எடுத்தோன்னே ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னு கிரில்லில் ஒட்டும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளாட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் கிரில்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிரில்லில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இதை நமக்கு உள்ளே கிடைக்கிற ஆக்சிஜன் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ரொம்ப ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அனல் அதிகமாகவும் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அனல் கம்மியாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இதில் நம்ம மீட், அதுக்கப்புறமேட்டு சாசேஜ், ப்ரான்ஸ், ஃபிஷ், அப்புறம் கீமா என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், என்ன வேணாலும் குக் பண்ணி சாப்பிட்லாம். அதோடைய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஆசமாக டேஸ்ட்டாக வரும். இப்போது முதல்ல எந்த வித மீட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம மேரினேட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்க மேரினேஷன் எவ்வளோ நேரம் பண்ணுன்றது தான். நம்ம ஓவர் நைட் மேரினேட் பண்ணோன்னா ஃப்ளேவர்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம 4 ஸ்டைல் ஆஃப் பார்பிக்யூ மேரினேட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டைலுக்கு முதல்ல நம்ம லெமன் ஜூஸையும் மஞ்சத்தூளையும் போட்டு இந்த தைஸ் ஒரு 8 தைஸ் வச்சுருக்கோம். அந்த 8 தைஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு வெறும் பெப்பரும் சால்ட்டும் மட்டுமே போட்டு இதை பரட்டி வச்சுருக்கேன். எது வரைக்கும்னா நம்ம பேஸ் மேரினேடை ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும். அது வரைக்கும் 8 பீஸ் இதில் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு 2 விதமான மேரினேட் பண்ணிவிட்டு 4 பீஸாக ஒவ்வொரு மேரினேட்லேயும் நம்ம ஊற வைக்க போகிறோம். முதல் மேரினேடுக்கு 5லேருந்து 6 பொடியாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறமேட்டு 1/4 டீஸ்பூன் ஆனியன், இல்லை அப்படின்னா ஆனியன் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பாப்ரிக்கா மைல்டாக வேணும்னா, இல்லைனா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அப்புறம் சால்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டைல் 2ஓட மேரினேட் ரொம்பவே சிம்பிள். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதுக்கு கர்டு ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் பாப்ரிக்கா சேர்த்துக்க போகிறோம். ஸ்மோக்ட் பாப்ரிக்காவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு. இந்த 2 மேரினேடையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு 4 தைஸ் எடுத்து சூப்பராக இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ அடுத்தது நம்மளுடைய சாசேஜஸை நம்ம ஸ்கூவர்ஸில் ஏற்றிடலாம். சாசேஜஸ் வாங்கும் போது நைட்ரேட் ஃப்ரீ சாசேஜஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. எல்லா சாசேஜஸையும் இந்த மாதிரி தின்னான ஸ்கூவர்ஸில் ஏற்றுனதுக்கு அப்புறமேட்டு அதை ஸ்பைரலாக நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்பைரலாக கட் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்கிறேன். ஸ்கூவரில் இருக்கிற சாசேஜை லைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டே
ஓரளவுக்கு மீடியமான ஒரு நல்ல ஸ்லிட் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸ்பேஸிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அவ்வளவே தான். சூப்பர் ஸ்பைரலைஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நம்மளுடைய சாசேஜஸை. இதுக்கும் மேலே வேணும், ரொம்ப குட்டியான பீசஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மேரினேட், இது வந்து நம்மளுடைய ஸ்டைல் 1ஓட மேரினேட். நம்ம வந்து 4 தைஸ் எடுத்து நல்ல கீரல் போட்டு நம்ம வெங்காயம் பொடியாக நறுக்கின மேரினேட் இருக்கு இல்லையா, ஸ்டைல் 1, அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டைல் 2 மேரினேட், நம்மளுடைய தயிர் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணுறது. இது நம்மளுடைய பேசிக்கான தந்தூரி மெத்தடில் வந்து வரும். சூப்பராக இருக்கும் இந்த மேரினேடும். ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா மேரினேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிணத்துல ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்பிக்யூ பண்ணும்போது நடுவில் ஒரு கோட்டிங் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம பார்பிக்யூவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு மெல்டட் பட்டர் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து ஒரு கிளேசிங் வந்து ஒரு 2-3 தடவை மேலே கொடுக்கும்போது அந்த ஜூஸினஸை வந்து இந்த சிக்கன் லூஸ் பண்ணாமல், அதே நேரத்தில் அந்த அவுட்டர் ஃபினிஷ் வந்து நல்ல கிளேஸாக ஓரளவுக்கு அங்கங்கே நல்ல கிறிஸ்பியாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவைப்படுறது பார்பிக்யூ சாஸ். இந்த பார்பிக்யூ சாஸை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ நம்ம பார்பிக்யூ சாஸ் அப்ளை பண்ணணும்னா, அது ஆல்மோஸ்ட் ரெடி சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி 2 சைடும் கிளேஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு சர்வ் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சார்கோல் கிரில்லில் சூப்பராக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரில் எந்த ஒரு அடிஷ்னலாக எண்ணெயிலெல்லாம் சோக்காகாமல் இந்த மாதிரி குக் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இதை பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான பிக்னிக் டே. இந்த பிக்னிக்கு நம்ம வீட்டில் வந்து கிரில் பண்ணாமல் நம்ம வெளியில் ஒரு சூப்பரான ஃபார்மில் ஒரு லொக்கேஷனில் கிரில் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ட்ரீ ஃபார்ம். அந்த ஃபார்மில் நடுநடுவில் கிரில் ஸ்பாட்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்து என்ன மேரினேட் ரெடி பண்ணிட்டு போகணுன்றதை பார்க்கலாம். இது வந்து சிக்கன் கபாப்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். இந்த க்யூப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போன்லெஸ் க்யூப்ஸு, மீடியம் சைஸ்ட். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஸ்மோக்ட் பாப்ரிக்கா. ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, ஆனால் சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணால். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக இதில் இட்டாலியன் ஹர்ப்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஹர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பேசல், ஆரிகனோ, எந்த விதமான ஹர்ப்ஸ் காம்பினேஷனாக இருந்தாலும் அப்போ தான் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் தயிர் கூட சேரும்போது. 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்புறம் பார்க்கில் போய் இதை ஸ்குவர்ஸில் குத்திடலாம். அடுத்தது ஸ்டைல் நம்பர் 4, நம்ம மட்டன் கீமாவில் பண்ணுற கபாப். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் வந்து நம்ம கோட் மின்ஸ்ட் மீட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு கொத்துக்கறி எடுத்துகிட்டு இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஜீரகத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் இதில் வந்து ஆனியன் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 வெங்காயம் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்க போகிறோம். ஒரு துளி கொத்தமல்லி தலைகள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம், நல்லா பொடியாக நறுக்கி. உப்பு போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம சூப்பராக பாருங்கள் மேரினேட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிளாஸ்டிக் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கூடவே லெமனேட், அப்புறமேட்டு இங்கே விளையாடுறதுக்கு திங்ஸு, கேம்பிங் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்கோட கிரில்லில் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல சார்கோலை நடுவில் ஒரு குவியலாக வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃப்ளேம்ஸ் நல்லா அணைஞ்சு கங்கு நல்லா வந்ததுக்கப்புறமேட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ கைகளை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்கூவர்ஸ் கண்டிப்பாக தேவை நம்ம மின்ஸ்ட் மீட் கபாப்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து தின் ஸ்கூவர்ஸ் வச்சுருந்தோம். அதில் வந்து நம்மளுடைய சிக்கன் க்யூப்ஸை வந்து நம்ம வந்து குத்தி ஏற்றி வச்சுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் மின்ஸ்ட் மீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஸ்கூவர்ஸ் இருந்தால் தான் மீட் வந்து அதில் நல்லா ஏறும். கையை நல்லா தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு ஃபர்ம் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபைனலாக அழுத்தி கொடுங்க. ஸோ அங்கங்கே உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டர்னும் கிடைக்கும்.
அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே வேகிறதுக்கும் அது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஸ்கூவர்ஸில் நல்லா ஃபிட் ஆகணும், அங்கங்கே கேப்ஸ் இல்லாமல் இதை வந்து நம்ம ஸ்கூவர்ஸில் வந்து நம்ம ஏற்றியாச்சு பாருங்கள். ஸோ நம்மளுடைய க்யூப்ஸையும் இந்த மாதிரி தின் ஸ்கூவர்ஸில் ஏற்றிருக்கோம். அதே மாதிரி மின்ஸ்ட் மீட் கபாபையும் இந்த மாதிரி ஏற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி கபாப்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிளாட்டரில் போட்டு அதை வந்து க்ரில்லில் ஏற்றிருக்கோம். ஏன்னா அது வந்து கீழே இருக்கிற அந்த க்ரில் வந்து ரொம்பவும் சூடாக இருந்தது அப்படின்னா நம்மளோட மீட் வந்து அதில் ஒட்டிடக்கூடாதுன்றதுக்காக. ஓரளவுக்கு நம்மளோட மீட் கொஞ்சம் ஃபேர்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக நம்ம க்ரில்லில் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கொழுப்பு, இதில் இருக்கிற எண்ணெய், இது எல்லாமே கீழே நமக்கு ட்ரிப் ஆகிடும். நம்ம சாப்பிட்றது சூப்பரான கொழுப்பு இல்லாத ஒரு நல்ல ஃப்ளஷியான பாட்டை நம்ம சாப்பிடுவோம். அதே நேரத்தில் நம்மளுடைய மீட் செலெக்ஷனும் நம்மளோட மேரினேடும் சூப்பராக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப ஆசமாக ஹெல்த்தியாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ கபாப்ஸை நம்ம ஸ்டார்டருக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய மெயின் டிஷ் சூப்பரான தைஸ் அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. வீட்டில் இருந்தே நீங்கள் லெமனேட், வாக்கமோலி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அது கூட டோட்டியாஸ் இல்லை நான் எது வேணாலும் வச்சு உங்கள் பிக்னிக்கை செம்ம ஈஸியாக கேம்பிங்காக இருக்கட்டும், பிக்னிக்காக இருக்கட்டும் ஜமாய்ச்சிடலாம். இது எதுக்குமே எனக்கு டைம் இல்லை, மேரினேட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரப் அண்ட் சீசனிங்ஸ் விற்கிது. நீங்கள் மீட்டுக்கு தகுந்தாப்பில் கூட ரப்ஸ் வாங்கிக்கலாம். டைரெக்டாக இந்த ரப்பை போட்டு நல்லா ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த பார்பிக்யூ சாஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த ரப் மட்டுமே வச்சு பார்பிக்யூ பண்ணாலும் நம்மளோட பார்பிக்யூஸ் சூப்பராக வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப நேரம் மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். நல்லா திறந்து வச்சு குக் பண்ணுங்கள். ஓவர் குக் பண்ணாமல் நல்லா ஜூஸியாகவே எடுத்துருங்க. எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி நம்ம கிரில் பண்ணி சாப்பிடலாம். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கிரில் இருந்தால் தான் நீங்கள் இந்த 4 ஸ்டைல் ஆஃப் மேரினேடையும் வச்சு பார்பிக்யூ ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கிரில் பேன்ஸ் இருக்குது. எல்லா சீசன்லேயும் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் கவலையே படாமல் இந்த மேரினேட்ஸை ரெடி பண்ணி நீங்கள் வீட்லேயே இன்டோர்ஸ்லேயே சூப்பரான பார்பிக்யூஸ் ரெடி பண்ணலாம். எங்களுடைய ஃபன் பிக்னிக் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நைட்டு ஜூலை 4th அன்னைக்கு பார்த்த US இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கோட சூப்பரான ஃபயர் ஒர்க்ஸ் கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காக உங்களுக்காக ஒரு 2 minutes ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்பிக்யூ கிரில் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வே ஆஃப் ஈட்டிங் மீட். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.